ஒரு மனுஷன் ஜெயிச்சானா தோத்தானான்றத டிசைட் பண்றது பணம், பேர், புகழ். அளவுக்கு அதிகமா நமக்கு வந்துட்டாலுமே தலைமையில ஏறி ரொம்ப பிரைடா நம்ம ஆடுறதும் இந்த சொசைட்டில பாத்திருக்கோம். கீழே விழுந்துட்டா எழுந்திருக்கவே முடியாம தன்னோட லைஃப் முடிச்சுட்டு போற பீப்புளுமே நம்ம பாத்திருக்கோம். இன்னைக்கான வீடியோல ஒரு ஆண்டர்பிரனர், வெறும் 10th படிச்ச ஒரு ஆண்டர்பிரனர் அவங்களோட லைஃப்ல எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். அவங்க எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிருக்காங்க ஒரு குட்டி ஸ்டேட்ல இருந்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவங்களோட 2025ஓட ப்ரொஜெக்ஷன், தன்னோட பிசினஸ் 700 கோடி மார்க்கெட்டா மாத்தணும் அப்படின்றது. அவங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சது வெறும் 300 ரூபாய் முதலீட்டுல. உமன் ஆண்டர்பிரனர்ஸ் பாக்குறீங்கன்னா கண்ண மூடி இவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை கேளுங்க. இவங்களோட நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்மளோட லைஃப்ல ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க, நம்ம பிசினஸ்ல எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் நமக்கு லக் ஃபேக்டர்னு ஒன்னு இருக்குது, அந்த லக்குன்னு ஒரு விஷயம் இருந்தாதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது, இல்லைன்னா போக முடியல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது இளவரசி பி ஜெயகாந்த் அப்படின்னு கூடிய கேரளாவை சார்ந்த ஒரு ஆண்டர்பிரனர் அஸ்வதி ஹாட் சிப்ஸ். அவங்களோட பிராண்ட் நேம் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? ஹாட் சிப்ஸ், சுட சுட சிப்ஸ் போட்டு கொடுக்குற கடை நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. அந்த கடையில அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கடையில இருந்து இவ்வளவு ரெவென்யூ ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வியந்து பார்க்க வச்ச ஒரு நிறுவனமா அஸ்வதி ஹாட் சிப்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. நானால ஒரு ஷோல ஓப்பனா கன்ஃபர்ஸ் பண்ணிருந்தாங்க 400 கோடி ஆனுவல் டர்ன் ஓவர் இன்னைக்கு டேட் வரைக்கும் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. 2025 ப்ரொஜெக்ஷன்ல 700 crores மேல நாங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. பட் அவங்களோட ஒரு அப்பியரன்ஸை நீங்க பாத்தீங்கன்னா யாருடா இவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிக்கா இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு உசிலம்பட்டியை சார்ந்த பொண்ணு தான். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பெரிய கருப்பு தேவர், அம்மா பாத்தீங்கன்னா பாப்பாத்தி. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல திரிசூர் கேரளால செட்டில் ஆயிருக்காங்க. 7வது குழந்தையாக இளவரசி ஜெயகாந்த் அவங்க பிறகுறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இளவரசி ஜெயகாந்தன் அவங்களோட எஜுகேஷனை குவிட் பண்ண சொல்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கன்னு இல்ல, அவங்களோட எந்த பிள்ளைங்களுமே பெரிய அளவுல வந்து படிப்பு அப்படின்ற ஜோன்ல வந்து டச் பண்ணல. சோ அந்த கட்டத்துல இளவரசி ஜெயகாந்தன் அவங்களுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வமா இருந்துட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் பேசிக் எஜுகேஷனே அந்த குடும்பத்துல வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா இளவரசி ஜெயகாந்தன் அவங்க மட்டும் தான். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா, பட் ஸ்டில் அவங்களோட எல்டர் பிரதரோட சப்போர்ட் அண்ட் அவங்க குடும்ப உறுப்பினர்ல ஒருத்தரான ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு ஆன்டின்ற ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க, இவங்க 2 பேரோட சப்போர்ட்டோட பாத்தீங்கன்னா அவங்க எஸ்எல்சியும் முடிக்கிறாங்க செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான். படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணி நடுவுல கொஞ்ச நாள் இருந்தாங்க இல்லையா, அப்ப கூட பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அவங்க பேரண்ட்ஸோட சின்ன சின்ன பிசினஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றது, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே பண்றது, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவான பர்சனாவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா எஸ்எல்சி முடிச்சதும் அவங்க வந்து ப்ரீ டிகிரி கோர்ஸ் எதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. பட் அங்கேயுமே 2வது வருஷம் வரைக்கும் தான் உங்களால பண்ண முடிஞ்சது. மறுபடியும் டிராப் அவுட் ஆயிட்டாங்க. மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா ஷி ஸ்டார்டட் டூயிங் பிசினஸ். அவங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிப்ஸ், முறுக்கு, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து வீட்டுல மேனுஃபேக்சர் பண்ணி சரௌண்டிங் ஸ்டோர்ஸ்ல வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சிறுக சிறுக அவங்க பிசினஸ் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஏன்னா இளவரசி அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ல கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். ஆர்டிபிஷியல் கலர்ஸோ பிளேவர்ஸோ இல்லாம இயற்கையா அந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமா இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி அண்ட் அவங்களோட கன்சிஸ்டன்சியால அவங்களோட பிசினஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. அவங்க ஒரு இடம் வாங்குறாங்க, அழகா ஒரு வீட்டை கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, சூப்பர் மார்க்கெட் அவங்க லான்ச் பண்ணி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு சேல்ஸே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 lakhs கிட்டக்க போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 55 எம்ப்ளாயிஸ் வச்சு 2009ல அவங்க வந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா பாத்தீங்கன்னா திடீர் திருட்டால அவங்களோட பிசினஸே கொலாப்ஸ் ஆகுது. யோசிச்சு பாருங்க, அவங்களோட கம்பெனியில இருக்கக்கூடிய பொருட்கள், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து திருடு போகுது. மறுபடியும் 0க்கு டிராப் ஆகுறாங்க. அவங்களால அந்த இன்சிடென்ட்ல இருந்து மீளவே முடியல. அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டை 2012ல அவங்க க்ளோஸ் பண்றாங்க. அவங்களோட ஹோனுமே ஃபோர்க்ளோஷர் லோன்ல இருந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் ஒரே நாள்ல சரியறதுன்றது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ், ட்ராமா இது உள்ள இருக்க இளவரசி அவங்க என்டர் ஆயிட்டாங்க. பல மாதங்கள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைசேஷன்ல இருக்கிறாங்க. எந்த ட்ரக்ஸாலையுமே அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலீவே பண்ண முடியலன்னு அவங்களே ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இவென்ச்சுவலா அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து நம்ம வெளியே வந்துதான் ஆகணும். அதாவது நம்ம ஆள் மனசும் நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸும் நம்மளோட மனசு நமக்கு எடுத்து கொடுக்கிற ஒரு பாடமும் தைரியமும் எத்தனை மோட்டிவேஷன் வீடியோ கேட்டாலும் பேசினாலும் எவ்வளவு பேர் சொன்னாலுமே வராது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பயத்தோட நான் வாழறதா இல்ல இந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு நான் வாழறதான்றத அவங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கட்டத்துல அவங்களோட ஃபேமிலிக்காக இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு உமனுமே தன்னோட அந்த ஒரு கோடு இருக்கும், ஒரு சின்ன சர்க்கிள் தான், அந்த ஃபேமிலியோட சின்ன சர்க்கிள் இருப்பாங்க. அதை தாண்டி வெளியே வந்து பேஷனேட்டா ஒரு பிசினஸ்லயோ இல்ல ஒரு தொழிலையோ அவங்க கெரியர்லயோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஊன்றுதலா இருக்கிறதும் மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமா எது இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி. அவங்களுக்காக நான் இதை பண்றேன்,
என் பேஷனுக்காக பண்றேன்றதை தாண்டி அவங்களுக்காக நான் இதை பண்றேன்னு சொல்ற கூட்டம் தான் ஜாஸ்தி. நீங்களும் அந்த கூட்டத்துல ஒருத்தராக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உண்மையிலேயே நம்ம சொசைட்டில பேஷன் என்னோட ட்ரீம்ன்றதை தாண்டி ஒரு பிரஷரால நம்ம வாழ்ந்தாகணும், இன்னாருக்காக இன்னார் வாழ்ந்தாகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல வெளியே வர உமன் வந்து இன்னைக்கு டேட்ல நிறைய ஆகிட்டு இருக்காங்க. எஸ், இப்போ இளவரசி அந்த சிச்சுவேஷன் சிறுக சிறுக வெளியே வராங்க. ரொம்ப சின்னதா அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஷாப் வந்து அவங்க ஓபன் பண்றாங்க. சின்ன சின்னதா வந்து இந்த பக்கோடா, பஜ்ஜி, சிப்ஸ், முறுக்கு இது எல்லாமே வந்து அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க பெரிய லெவல்ல நான் போய் டாப்ல நிக்க போறேன்றதுக்காக போல, அவங்களோட தினம் தின செலவுகளை கவர் பண்றதுக்காக மட்டுமே இதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பல பேங்க் வந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து லோன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கட்டத்துல அவங்களுக்கு மறுபடியும் லோன் ப்ரொவைட் பண்றதுக்கு எந்த பேங்க்குமே வந்து ரெடியா இல்ல. சோ எல்லா இடங்கள்லயுமே வந்து அவங்களுக்கு தடை வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரே ஒரு பேங்க் மட்டும் அவங்களுக்கு முன் வந்து 5 லட்சம் ரூபாய் லோன் அவங்களுக்கு சாங்ஷன் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்டே ஒரு கேள்வி கேட்டேன், லக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது பிசினஸ்ல, இதை யார் நம்புறீங்க? பிகாஸ் அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்டான ஒரு கமெண்ட், அது யோசிக்க வச்ச ஒரு கமெண்ட். இஃப் இன்கேஸ் இளவரசி மேம் அவங்களோட லைஃப்லயுமே அந்த 5 லட்சம் அவங்களுக்கு பல பேங்க் ரிஜெக்ஷன் பண்ண அந்த 5 லட்சம் லோனை ஒரு பேங்க் அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த லோன் அமௌண்ட் அவங்க கையில இருந்ததால் தான் அவங்க லைஃப் இவ்வளவு தூரம் க்ரோ ஆகி அவங்க வந்திருக்கு. ஒரு சின்ன ஹிண்ட் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க ஹார்ட் ஒர்க் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஸ்டில் அந்த அமௌண்ட் அங்க வரலன்னா அவங்க லைஃப் எப்படி யூட்டர்ன் ஆகி இருக்கும் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுது இல்லையா? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன நீங்க கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் அந்த லோன் வந்ததுக்கு அப்புறமேட்டா அவங்களோட கான்பிடன்ஸ் ஒரு லெவல் அதிகமாவே பூஸ்டப் ஆகுது. அங்க இருந்து அவங்களோட பிசினஸ் அவங்க ரீபில் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்களோட பிசினஸ் அவங்க சிறுக சிறுக ரீபில் பண்ணிட்டே இருக்காங்க. அஸ்வதி ஹாட் சிப்ஸ்ன்ற பிராண்ட் நேமே அந்த 2012 தான் அவங்க வந்து லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணிட்டு அப்பயும் அவங்களோட கொள்கையில அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலரோ தன்னோட ப்ராடக்ட்ல இருக்க கூடாது அப்படின்றத ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசனே கஸ்டமர்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக்குது. குறிப்பா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர், ஆக்ட்ரஸஸ் லைக் அவங்க எல்லாருமே இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அந்த இடத்துல இருந்து இவங்களோட growth அப்படின்றது ரொம்ப ஃபெனாமினலா மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு பெரிய டிராப் எல்லாருக்குமே பிசினஸ்ல வந்துச்சு, மறந்துருக்க மாட்டீங்க. எஸ், பேண்டமிக் வந்து நமக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல அப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நடந்துச்சு. இமீடியட்டா வந்து பாயிண்ட், அதாவது அந்தந்த நேரத்துக்கு அடாப்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இமீடியட்டா பாயிண்ட் பிடிச்சி அவங்களோட பிசினஸ் அந்த பேண்டமிக் டைம்ல ஆன்லைன்ல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து வர ஆரம்பிச்சது. லைக் அஸ்வதி ஹாட் சிப்ஸ்ன்ற பிராண்ட் நேமே அப்பதான் வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவங்களோட மேனுஃபேக்சர் பண்ணப்படுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல ஹோம் டெலிவரி மூலியமா மக்கள் கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கப்படுது. வெரைட்டிஸ் அண்ட் டேஸ்ட்டுமே அவங்களோட ஒரு யூனிக் பாயிண்டாக இருந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பைனாப்பிள் சிப்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிளேவர் அண்ட் ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம வந்துருச்சுன்னா அங்கதான் நம்ம போய் வாங்குவோம் இல்லையா? லைக் அந்த விஷயத்தால அவங்களோட 37+ ஹைலைட்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து செம்ம சூப்பரா போகுது. அண்ட் அவங்களோட யூஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, செல் பண்ற அத்தனையும் வெஜிடேரியன் ப்ராடக்ட், ஆனா ஸ்டைல் பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஸ்டைல். லைக் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹூக் பாயிண்ட் அவங்க பிசினஸ், அவங்க ப்ராடக்ட்டும் பீப்பிள் வந்து லைக் பண்றதுக்கு. சமீபத்திய இன்டர்வியூல 700 கோடி டர்ன் ஓவர் 2025ல பண்ணணும்ன்றது எங்களோட ரீசன்ட் டார்கெட்டாவும் நாங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்றது இல்லாம ரொம்ப ஆர்கனைஸ்டா அவங்களோட டீம் மெம்பர்ஸையும் அவங்க கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸையும் வேலை வாங்குறது அது ஒரு கலை. ஆக்சுவலி அது ஒரு ஆர்ட். டு பி வெரி ஃப்ராங்க், ஒருத்தர் வேலை வாங்குறதுன்றது ஒரு ஆர்ட். அது அவ்வளவு அழகா பண்ணி அவங்களோட பிராண்டை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. பல அவார்ட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பீஸ் கவுன்சில் இருந்து 2019 வந்து பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்ட்மே அவங்க வாங்கியிருக்காங்க. கிங்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹானரரி டாக்டரேட் பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. மோர் தென் 183 ஹானர்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. சொல்லிக்கிட்டே போலாம் லிஸ்ட் சொல்லணும்னா. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய பாசிட்டிவ் பாயிண்ட், எவ்வளோ அப்டக்கல்ஸ் வந்தாலும், எவ்வளோ டவுன்ல போயிட்டு என்னால் இதுக்கு மேல முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு போயிருந்தாலுமே தான் ஒருத்தருக்கு ரெஸ்பான்சிபிளான பீப்புளா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த பீப்புளுக்காக நமக்கு ரைஸ் பண்ணணும்னு தோணுது இல்லையா? அதை நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். அதே போல இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது செஞ்சா எனக்கு வந்து கொஞ்சம் கௌரவ குறைச்சல், அதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நிறைய நான் பார்த்திருக்கேன். இந்த யூடியூப் ஜேர்னில நிறைய ஆண்டர்பிரினர்ஸே, நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வந்து பர்சனலா சொல்லியிருக்காங்க, அது ஒரு மாதிரி இருக்கும் மேம், அப்படி போய் என்னால கேட்க முடியாதுன்ட்டு. இளவரசி மேம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் ரொம்ப டவுன் போனப்போ சின்ன சின்ன பேக்கெட்ஸா மீந்த பக்கோடாஸா அங்க இருக்கக்கூடிய பெட்டி கடையில ஈவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, பார் பக்கத்துல கூட போய் நான் ஸ்டால் போட்டு வித்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்கரேஜ் பண்ணாத எவ்வளவு கிரவுண்ட் இறங்கி ஒருத்தர் வேலை செய்யணும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க இவங்களை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை அந்த பேங்க் அந்த 5 லட்சம் சாங்ஷன் பண்ணலன்னா இன்னைக்கு வந்து அவங்க இவ்வளவு பெரிய கண்ட்ரீஸ்க்கு 18 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. லைக் அதெல்லாம் வந்து நடந்திருக்காது இல்லையா? லைக் நிறைய பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா அப்படின்றாங்க.
எஸ் சார். இந்த ஒரு பாயிண்ட் நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா அவங்களோட வாழ்க்கையில உழைப்பாங்க. ஆனா அவங்களுக்கான கதவுகள்லாம் திறக்கவே படாது, ஜன்னல்கள் கூட திறக்கப்படாது. குட்டியா ஒரு ஓட்ட மட்டும் தான் கிடைக்கும். அதுல போகிறதா வேணாமான்ற தாட் ப்ராசஸ்ல நின்றுடுவாங்க. அதே போல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் இன்புட்லயே அவங்களோட பிசினஸ் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ரீச் ஆகும். ஒரு பாரடைஸே அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். லைக் அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. நிறைய பேர் நம்ம கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒர்க் அவுட்டே ஆகலன்ட்டு. பட் அதே ப்ராடக்ட் வேற ஒருத்தர் எடுத்து சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்க கம்பேரிசன் அப்படின்றது கிடையாது. கம்பேரிசன் ஒரு விஷயம் இருந்துச்சு. அவங்கள மாதிரி நான் போகணும்னு நினைச்சா நம்ம எல்லாருமே அம்பானி, அதானி, டாடா லைக் அந்த மாதிரி பொசிஷன்ல தான் போய் நிக்கணும். தெர் இஸ் a லெவல், ஒரு லெவல் இருக்குது, ஒரு ரிட்டென்ஷன் இருக்குது. நம்மளால சர்வைவ் ஆக முடியுதா? அந்த அளவுக்கு நம்மளால நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு, நம்மளோட தேவைகளை நம்பி இருக்கக்கூடிய பீப்புளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு நம்மளால சர்வைவ் ஆக முடிஞ்சிச்சுனாலே we are in the successful zone. கோடி கணக்குல பேங்க் பேலன்ஸ் இருந்தா தான் சர்வைவல், நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றது இல்ல. வாழ முடிஞ்சாலே இன்னைக்கு டேட்ல எனக்கு தெரிஞ்ச சர்வைவல் தான். ஸ்டெடியா, ரிலாக்ஸ்டா நம்மளோட growth, நம்மளோட லைஃப் ஜேர்னியை நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளோட டிசைரை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்களால முடியும் போது நம்மளால முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை விட பெட்டரா கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். பட் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம்.